ஹலோ மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். 3500 பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அவங்களோட நிலைமை என்ன? 20 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? தேர்வாகி இருக்கக்கூடியவர்களினுடைய நிலை என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். அது எல்லாவற்றுக்கும் முழுமையான விளக்கத்தை மலிங்க இன்னைக்கு லைவ்ல சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்களை முழுமையா ஒரு தொகுப்பாக இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த வாரம் சனிக்கிழமை 14ஆம் தேதி 353 பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. செலக்ட் ஆனவங்கள கெத்தாராம கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா போலிங் பண்ண வச்சு அதுல இருந்து செலக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல ஒரே ஒருத்தர் தமிழ் பேசக்கூடிய வீரரான லதுர்ஷன் அதிகமான வேகத்துல பந்து வீசியிருந்தார் அப்படின்னு சொல்லியும் அவருக்கு நிறைய டிப்ஸ்களுமே கொடுத்து மலிங்க அனுப்பி வச்சிருந்தாரு. சரி, இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்குது. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 பேர் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தாங்க. இதுல எப்படி இவங்க குரூப் பிரிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 குரூப்பா 350 பேர் அப்படின்ற அடிப்படையில பிரிக்க போறாங்க. இந்த தேர்வுகள் எல்லாமே கொழும்புல தான் நடக்க போகுது. ஏற்கனவே நடந்த மாதிரியான தேர்வுகளாகத்தான் இருக்க போகுது. 2 கிலோமீட்டர் தூரத்தை அவங்க ஓடி முடிக்கணும். அதற்கு பிறகு ஃபாஸ்ட் போலிங் செய்ய வேணும். இப்போ உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பிரச்சனை அதிகமாக எல்லா நாடுகள்லயுமே இருக்கிறதன் காரணத்தினால இப்போ அடுத்த கட்டத்துக்கு இதை எப்படி நம்ம கொண்டு போறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியுமே நம்ம கிட்ட வச்சிருக்காரு. அதுக்கு ஆப்ஷன்ஸையும் கொடுத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கூட அவரு இப்போ கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலாவது விஷயம் இதை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பதிவு செய்த 3500 பேரினுடைய பெயர் பட்டியல் இந்த வாரம் அளவுல தன்னுடைய Facebook தளத்துல ரிலீஸ் பண்ண போறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 2 கிலோமீட்டர் தூரத்தை ஓடி முடிச்சு மத்தியானம் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு மீண்டும் ஃபாஸ்ட் போலிங் போடக்கூடிய விதம் இது இரண்டாவது விதமாக ஒரு ஆப்ஷன்ல அவர் கொடுத்திருக்காரு. சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 22 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாம நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு கீழேயுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 22 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இதுல பங்கு பெற முடியுமா அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களுக்குமே கூட ஒரு வழிவகுத்து கொடுத்திருக்காரு மலிங்க அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 22 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க இயற்கையாகவே பால் பண்றதுல வித்தியாசமான திறமைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அது மட்டும் இல்லாம நல்ல ஸ்பீடா நீங்க பால் பண்ணுவீங்க அப்படின்னா பால் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் அப்படின்னு சொல்லி ஒரு நுட்பம் கிரிக்கெட்ல இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமாக இருந்தா நிச்சயமாக உங்களுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, சரியா கிளியரா நல்ல வீடியோ எடுத்து தனக்கு அனுப்புமாறுமே கூட அவர் கேட்டிருக்காரு. சரி, இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட Facebook தளத்துல நீங்க போயிட்டு இன்பாக்ஸ்ல போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களோட பேர் அது மட்டும் இல்லாம உங்களோட டீடைல்ஸ் நீங்க போட்டுட்டு அந்த வீடியோவையும் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா முடியுமான வரைக்கும் உங்களோட வீடியோஸையும் நாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3500 பேருமே நேஷனல் டீமுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மித் எல்லார்கிட்டயுமே இருக்குது. இப்போ அவர் வெரி கிளியரா அதையுமே சொல்லியிருக்காரு. 17 வயசுல இருந்து 22 வயசுக்கு இடையில இருக்கக்கூடிய திறமையானவர்கள் வேகமாக பந்து வீசக்கூடியவர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரியான வயசுல இருக்கிறவங்க தான் அண்டர் 19 அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையுமே தெளிவுபடுத்திருக்காரு. 20 வயதுக்கு மேற்பட்ட 25 வயதுக்கு உட்பட்ட இருக்கவங்களுக்கு பால் பண்ணி நல்லா ஃபிட்னஸ் பாக்குறது எல்லாமே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம லஹிரு குமார, துஷ்மந்த் சமீர, நுவான் பிரதீப், இஷான் மாலிங்க, மிலான் ரத்நாயக், சாமிக்கு குணசேகர இவங்க எல்லாரோட பேரையுமே மென்ஷன் பண்ணி இவங்க எல்லாருக்குமே நான் எப்படி பால் பண்ணணும் அப்படின்றத தாண்டி என்ன மாதிரியான விஷயங்களை புதுசா ட்ரை பண்ணலாம், அது மட்டும் இல்லாம என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றதையும் மலிங்க இந்த லைவ்ல மறக்காம மென்ஷன் பண்ணிருக்காரு. சரி, அடுத்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கிலோமீட்டர் வேகத்துல ஓடணும், ஃபாஸ்ட் போலிங் செய்யணும். 500 தொடக்கம் 750 பேர் செலக்ட் ஆகி கெத்தாராம இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது. அந்த இண்டோர் ஸ்டேடியம்ல பால் பண்ண வச்சு அங்க இருந்து செலக்ட் பண்றது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் காரணத்தினால அவரு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்று வழிமுறைகள். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்வியுமே இப்ப நம்ம கிட்ட கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. அதிகமா யாராவது ஆர்வத்தோட இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நீங்க மலிங்கவினுடைய Facebook தளத்துல இன்பாக்ஸ்ல நீங்க டைரக்டா போயிட்டு அங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. உங்களோட வீடியோஸ் நீங்க அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே நீங்க கேளுங்க. மொத்தமா எல்லா கேள்விகளையுமே நாங்க அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றோம்.